நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் த சிம்பிள் பாத் டு வெல்த் அப்படின்ற புக்கை பற்றி பேசலான்னு இருக்கேன். இந்த புக்கை எழுதினவர் ஜேஎல் காலின்ஸ். இவர் ஒரு அமெரிக்கர். தொழில்முறை எழுத்தாளர் கிடையாது, முதலீட்டாளர், தொழிலதிபர், பல வேலைகள் இருந்தவர். இப்போ எல்லாத்தையும் உதறிட்டு அவரோட முதலீடுகளை வச்சே வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஆண்டு வருமானம் என்ன, இல்லைனா ஒரு ஆண்டுக்கான செலவு என்ன, அந்த செலவு இன்ட்டு 25 வருடங்கள். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 4 லட்ச ரூபா உங்களுக்கு செலவுக்கு தேவை அப்படின்னா இன்ட்டு 25 அப்படின்னா 1 கோடி ரூபா வருது. இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அந்த 1 கோடி ரூபா 4% வளர்ந்தாலும் உங்கள் தேவைக்கான பணம், உங்கள் ஒரு ஆண்டு தேவைக்கான பணம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் அதை வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கலாம். நீங்கள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். நீங்கள் சம்பளத்துக்காக ஒரு வேலையை பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதன் வழியாக பணம் ஈட்ட முயற்சி பண்ணலாம். இந்த கான்செப்டை ரொம்ப பிரபலப்படுத்தின இன்னொருத்தர் யார் அப்படின்னா, அவர் தன்னை மிஸ்டர் மணி முஸ்டாஷ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவரோட வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவர் தான் இந்த புத்தகத்துக்கு இன்ட்ரடக்ஷனில் ஃபார்வர்ட் எழுதியிருக்காரு, முன்னுரை எழுதியிருக்காரு. அந்தளவுக்கு பிரபலமான கான்செப்ட் இது, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அண்ட் ரிட்டையர் இயர்லி அப்படின்றது. இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தின் வழியாக இதில் ஜேஎல் காலின்ஸ் பேசின இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, எஃப்யூ மணி அப்படின்றது. இந்த இடத்துல எஃப்யூன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது கெட்ட வார்த்தையோட சுருக்கப்பட்ட வடிவம். அந்த பணம் இருக்கணும் அப்படி இந்த பாட்காஸ்ட்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதுலேயுமே கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள்லாம் பற்றி மார்கன் ஹவுசல் சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு 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 ஐடியாவை தான் ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறாங்க. அது என்ன ஐடியா அப்படின்னா, வருமானத்துக்கு குறைவாக செலவு பண்ணுங்கள், சம்பாதிக்கிற பணத்தோட குறைவாக செலவு பண்ணுங்கள், கடன் வாங்காதீங்க, மீதி இருக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஜேஎல் காலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வாங்குகிற சம்பளத்தில் 50% சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் அது சாத்தியமானு தெரில, அப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. பட் அவரோட அட்வைஸ் அதுதான். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் வருமானத்தில் 50% இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமே 10 வருஷம் சொல்கிறார். ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆயிடுவீங்க. 2 இன்கம் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் அது சாத்தியம். ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய ஃபேமிலியில் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அவ்வளோ சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. பட் அவர் இந்த அட்வைசஸ்லாம் சொல்லி தான் இந்த புக்கை ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இந்த புக்கை ஏன் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த புக்கை அவரோட பொண்ணுக்கு ஃபைனான்ஷியல் நாலேஜ் கொடுக்கறதுக்காக எழுத ஆரம்பிக்கிறார். ஆனால் அப்போ அவங்க பொண்ணு டீனேஜராக இருக்கும்போதே இந்த லெட்டர்ஸ் வழியாக, கடிதங்கள் வழியாக அந்த பொண்ணுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஸ் அ டீனேஜர் அவங்களுக்கு இதில் எந்த விருப்பமும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, பணத்தை பற்றி ஃபைனான்ஸ் விஷயங்களை திட்டம் போடுறதில்ல, பிளான் பண்ணுறதுல எந்த ஆர்வமும் இல்லை அவங்களுக்கு. அந்த பொண்ணு பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் பணத்தை பற்றின அறிவு இருக்கணும், உண்மை தான், ஆனால் எப்போ பார்த்தாலும் என்னால் பணத்தை பற்றி நினச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ தான் அவருக்கு புரியுது, இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை முதல்ல ஒரு பிளாக் எழுதுறாரு. த சிம்பிள் பாத் டு வெல்த்ன்றதை, இந்த கான்செப்டை, அந்த ஐடியாஸை, இந்த புத்தகத்தில் உள்ள அத்தனை ஐடியாஸையும் அவர் முதல்ல ஒரு பிளாகில் தான் எழுதுறாரு. கேள்வி பதிலாக அன்றைக்கி அவர்கிட்ட இதை எழுத ஆரம்பித்தோன்னே அவர்கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. அப்புறம் தான் அந்த லேட்டராக தான் அந்த புத்தகத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த புத்தகத்தை நீங்கள் சைக்காலஜி ஆஃப் மணி ஒரு புக்கு போன்ற புத்தகத்தை படிச்சிருக்கீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தையும் படிக்கலாம். வாசிப்பதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான, நேரடியான ஆங்கிலத்தில் உள்ள ஒரு புத்தகம் தான். அப்புறம் அது போக இவர் இது அமெரிக்கன் ஸ்பெசிஃபிக்காக தான் எழுதியிருக்கார். இங்கே உள்ள இந்தியாவில் உள்ளதை நம்ம படித்து நம்ம சூழ்நிலைக்கு இதை கான்டெக்ஸ்டலைஸ் பண்ணிக்கணும். இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இந்த ஐடியாஸ் எடுத்து அப்படின்றது இது ஆளாளுக்கு மாறுபடும். மார்கன் ஹவுசல் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் சொல்கிற மாதிரி அவருக்கு அதை வாசிக்கக்கூடிய நபருக்கு எது சரி வருமோ அவர் அதை செஞ்சால் போதும். அவருக்கு எது சரின்னு படுதோ, அவருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அவருக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை தொடர்ந்து செய்யலாம். முதல் சாப்டர்லேயே அவர் பொண்ணுக்கு சொன்ன நிறைய அட்வைஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபைனான்ஷியலி இம்ப்ரூடண்ட்டாக இருக்கிறவங்க, பணம் பற்றிய அக்கறை இல்லாமல் இருக்கிறவங்கக்கிட்ட பார்த்து பழகணும். கண்டிப்பாக திருமணம் செஞ்சிடக்கூடாது. அப்படியே திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் உங்கள் பணத்தை அவங்க டீல் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கணும்னு சொல்கிறாரு.
முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்க்கணும்னு சொல்கிறார். அமெரிக்கா மாதிரி ஒரு கடன் வாங்கி நாட்டில் கடனை தவிர்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஐடியலான தீர்வாக சொல்யூஷனாக நோக்கமாக இருக்கும். கடன் இல்லாமல் வாழ்கிறதா நல்ல வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. அப்படி கடன் இருக்குது அப்படின்னா எந்த கடனுக்கு மிக அதிக வட்டி கட்டுறீங்களோ அந்த கடனை முதல்ல முடிங்க, அப்படி முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்கிறார். எந்தெந்த உங்களுக்கு 4 கடன்கள் இருக்குன்னா மிக அதிக வட்டி உள்ளதை முதலையும் அதுக்கடுத்த வட்டி உள்ளது அதுலேயும் ஒவ்வொரு கடனாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. பணத்தை வச்சு நீங்கள் நிறைய பொருட்களை வாங்க முடியும், ஆனால் அதில் முக்கியமானது உங்கள் சுதந்திரம் தான். உங்கள் கையில் போதுமான அளவுக்கு எஃப்யூ மணி இருக்குன்னா நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம். இதை தான் மார்கன் ஹவுசலும் எப்படி சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நினச்ச நேரத்தில் நினச்சதை பண்ணக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்கணும், அதுக்கு உங்கள் பணம் உங்களுக்கு உதவும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் லைஃப் ஸ்டைல் க்ரீப் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். வாங்குகிற சம்பளத்துக்கு குறைவாகவே வாழ்ந்து பழகுங்க, அதை எக்ஸீட் ஆக விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் யார்ட்டையும் கேட்காதீங்கன்னு சொல்கிறார். இவர் சொல்கிறது அவரும் எல்லாருமே இந்த எழுத்தாளர்கள் எல்லாருமே ஒரு வார்னிங்கோடு தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறோன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எதுவும் தப்பாக போனால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவரும் அதை சொல்லிடுறாரு. பட் ப்ரொஃபஷ்னல் அட்வைசர்ஸ் தேவையில்லைன்னு சொல்கிறார். ப்ரொஃபஷ்னல் அட்வைசர்ஸ் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரங்களுக்கும் தேவையில்லை, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நமக்கும் தேவையில்லை, மிடில் இன்கமில் இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லை, பணத்தை சேவ் பண்ண போகாதவங்களுக்கும் தேவையில்லை. அப்போ இதுக்கு நடுவில் நம்மக்கிட்ட வந்து இப்போ எல்ஐசி பாலிசி விற்கிறவங்க கொண்டு நம்மளை அந்த அட்வைசர் கேட்டகரியில் தான் வைக்கணும். நமக்கு எல்ஐசி பாலிசி விற்கிறவங்க, போஸ்டல் லைஃப் பாலிசி விற்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளை மேனிப்புலேட் பண்ணி மிஸ்லீட் தான் பண்ணுறாங்க, அதான் உண்மை. ஸோ அப்படி ஆட்களை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. இந்த அட்வைசஸை முதல்ல சொல்லிவிட்டு 2வது சாப்டரில் ஒரு சின்ன கதையை சொல்கிறாரு. ஒரு துறவி இருக்கார், ஒரு அமைச்சர் இருக்கார். இவங்க 2 பேரும் பாலிய கால நண்பர்கள், சின்ன வயசில் ஒன்றா விளையாண்டவங்க. ஸோ வயசாகி ஒருத்தர் துறவியாகவும் ஒருத்தர் அமைச்சராகவும் ஆன பிறகு சந்திக்கிற சூழ்நிலை வருது. இப்போ அமைச்சர் கேட்குறாரு, நீ மட்டும் கொஞ்சம் ராஜாவை புகழ்ந்து பேச பழகியிருந்தா, முகஸ்துதி பண்ண பழகியிருந்தா உனக்கு வந்து இப்படி நீ சோறும் பீன்ஸும் சாப்பிட்டு வாழ வேண்டி இருந்திருக்காது. என்னைய மாதிரி நல்ல உடைகள் அணிஞ்சு நல்ல வீட்டில் இருந்து நல்ல உணவை சாப்பிட்டு இருந்திருக்கலான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, உனக்கு சோறும் பீன்ஸும் சாப்பிட்டு வாழ முடியும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எது ஃப்ரீடம் அப்படின்னு இந்த இடத்துல ஜேஎல் காலின்ஸ் கேட்குறாரு. அண்டு இதை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை அந்த துறவிக்கு நெருக்கமானதாக தான் அமைச்சுக்கணும்னு சொல்கிறார். ஒரு பந்தாவுக்கும் பகட்டுக்கும் பதவிக்கும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு திடீர்னு அது இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம அடைய போகிற நஷ்டம் அப்படின்றது பெருசு, இல்லை கஷ்டம் அப்படின்றது பெருசு. நீங்கள் ஒரு துறவியை போல் எளிமையாக வாழ்கிறீங்க, உங்கள் தேவைகள் மிக கம்மி அப்படின்னா நீங்கள் ரொம்ப விரைவாகவே ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டரை முடிக்கிறாரு. இந்த புக்கிலேருந்து நான் இன்னும் தொடர்ந்து இதில் உள்ள லெசன்ஸ் பற்றி பேசுகிறேன். அதை இந்தியன் சிச்சுவேஷனுக்கு கான்டெக்ஸ்டலைஸ் பண்ணி சொல்கிறேன். தொடர்ந்து கேளுங்க. அடுத்த பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.